அனைவருக்கும் வணக்கம். இது இந்த ஜாப் அப்டேட் அண்ட் ஜாப் அண்ட் ரீசன் அப்டேட் யூடியூப் சேனல். ഇതിൻ്റെ അടുത്ത வீடியோ லாஸ்ட் வீடியோ வந்து எல்லாரும் உங்களுக்கு பார்த்த எல்லாருக்கும் வந்து பிரியோசனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து கால் பண்ணுற வேக்கன்சி வந்து இப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் வந்து இன்றைக்கு நான் பார்க்க போகிறது இது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னும் 9 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச வந்து ஏடியை வந்து அதுக்கு அப்டேட் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அப்ளை பண்ணுறது நல்லா. இது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ரிங்கோமரி கேம்பஸ் என்றபடியே www.tcesn.ac.lk என்று சர்ச் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதிൻ്റെ ஒபிஷியல் வெப்சைட் வந்து உருவாகும். இதை நாங்கள் அப்படியே கீழே கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த இருக்கு வேக்கன்சிஸ் இதில் இருக்கும். அகாடமிக் அண்ட் அகாடமிக் சப்போர்ட்டிவ், நான் அகாடமி எக்ஸ்டர்னல் என்ன எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ நான் அகாடமி எக்ஸ்டர்னல்ன்றதை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் இது வந்து இப்படி அவையோட லிங்குக்குள்ள வந்து போய் நிற்கும். போயிட்டு அவையோட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கும். இதை நான் இப்போ கீழே தட்டிட்டு போனோம்னு சொன்னால் கீழே வந்து இருக்கும். வந்து அதோட அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்கும் இருக்கும், கியூஆர் கோட்டும் இருக்கு. நீங்கள் கியூஆர் கோட்டை சர்ச் பண்ணியும் போடலாம், லிங்கை கிளிக் பண்ணியும் போகலாம். அப்போ நாங்கள் லிங்கை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இப்படி போகும். இப்படி போய் அவட போர்ட்டலுக்கு இது ஓப்பன் ஆகிட்டு அவட போர்ட்டலில் ஓப்பன் ஆகினா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த போர்ட்டலில் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு முதல் வந்து இவ்வளோ சர்டிஃபிகேட்டையும் இருக்கும்னு கன்சிடர் பண்ணட்டான். பர்த் சர்டிஃபிகேட், டிகிரி அண்ட் டிப்ளமா சர்டிஃபிகேட், ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், OLAL certificate, evidence for the professional qualifications, evidence for the extracurricular activity, payment evidence. இவ்வளவு வந்து எல்லாம் நான் அகடமிக் ஆர்டராக இருக்கலாம், லெக்சர் ஆர்டராக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இவ்வளவு கேட்பேன். இவ்வளோத்தையும் வந்து PDF ஓஜே ஜேபிஜி இமேஜ்னா ஜேபிஜி ஃபார்மேட் அல்லது PDF ஃபார்மேட்டில் 1 MBக்கு கூட குறைய இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இது இருக்கிறபடியாக ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தா வந்து இது உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கேட்டும். இல்லாட்டி நீங்கள் கொடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறன்றதை கிளிக் பண்ணால் வந்து இப்படி காட்டும். இதில் வந்து இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ நான் ஒரு இமெயில் அட்ரஸை வந்து கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் கொடுக்கும். அடுத்து வந்து என்ஐசி நம்பர் வந்து கேட்கும். என்ஐசி நம்பரை வந்து இதுக்குள்ள நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, விட்டுட்டு அடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டில் வந்து என்ன இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஏதாவது சிம்போல் இருக்கணும், உம், அதோட நம்பரும் இருக்கணும். இப்போ நான் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறேன். அதை திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். பிறகு வந்து செலக்ட் த கேண்டிடேட் வந்து இன்டர்னலோ எக்ஸ்டர்னல்னு கேட்கும். நான் எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்னுடைய எக்ஸ்டர்னல் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு த டேர்ம் அண்ட் கண்டிஷன் அது கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட்ன்றதை கொடுப்போம்.
இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சைன்இன் வந்து வந்துட்டு நீங்கள் கொடுக்குற வந்து இந்த மொபைல் இமெயில் இமெயில் அட்ரஸும் வந்து மொபைல் நம்பரும் வந்து உண்மையாக இருக்கணும். அதோட வந்து அதுக்கு முதல் வந்து பாவிக்கக்கூடாமல் இருக்கணும். இப்போ கொடுத்தோன்னே வந்து இதுக்கு முதல் பாவிச்சிருக்கக்கூடாது. கொடுத்தோன்னே உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வந்துடும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது நான் தானேன்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண பிறகு நீங்கள் கொடுத்ததை வந்து திரும்ப கொடுத்து வந்து லாக்இன் பண்ணலாம். கொடுத்தோன்னே இதுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகினா இதுக்குள்ள வந்து எங்களோட மை அப்ளிகேஷன் வந்து ஒன்றும் இல்லாதபடியாக இதுக்குள்ள வந்து 0 ஒன்று காட்டுது. இப்போ நான் வந்து அடுத்த வந்து இதில் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணால் இதுக்குள்ள எந்த வித வேகன்சியும் இப்போ இல்லை. அப்போ அதால் ஒன்றும் காட்டல. அடுத்த வந்து ரிங்கோ கேம்பஸை ஃபோன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்குது உலக ஆர்டர் இருக்குது. போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், போஸ்ட் ஆஃப் கிரேட் 3, உங்களுக்கு எது சூட்டபுளோ லெக்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து முதலாவது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருக்கும் வந்து எஸ்ஓஆரும் இருக்குது பக்கத்தில். அது என்ன பேசிக் சேலரிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, அது இந்த பேசிக் சேலரி, அதோட அலவுன்ஸ் என்ன, உங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும், இன்டர்வியூவா எக்ஸாமா இந்த மாதிரின்னு சொல்லி முழு விஷயமும் இருக்குது. நீங்கள் இதில் வாசித்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமென்றதை. இந்த இதில் பாருங்கள் சேலரி ஸ்கேல் 49,475. இது பேசிக். இதோட வந்து லிவிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 70,000 கிட்ட வரும். அது நீங்கள் பாருங்கள். அடுத்தப்ப நான் கிளிக் பண்ணுறேன் அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிரேட் 3. அப்ளை பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும் ஒரு போர்ட்டல். இப்படி வந்து டெப் பண்ண ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஃபைனலி எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் டைட்டில் கேட்கும். உங்களோட மிஸ்டர் என்ன மிஸ்டர், மிஸ்ஸஸ் என்ன மிஸ்ஸஸ். இதுக்குள்ள வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. இப்படி வந்து உங்களோட பேர் வந்து நேம் மிஸ்டரோட நேம் வித் இன்சலோட கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபுல் நேம் கேட்கும். எம்ன்றதுன்ற விரிவாக்கத்தோட கொடுக்கணும். அதில் ஃபுல் நேமை வந்து டைப் பண்ணுறேன். ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து கேட்கும் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு. நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸும் கொடுக்கலாம். இப்போ வேறு எங்கேயும் தங்கி இருந்தீங்கன்னா அது போஸ்டல் அட்ரஸும் கொடுக்கலாம். இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ் தான் உங்களோட போஸ்டல் அட்ரஸ்ன்றா இதை கிளிக் பண்ணி விடலாம். ஓகே. இப்போ நாங்கள் இங்கே இந்த அட்ரஸை வந்து முதல்ல டைப் பண்ணுவோம். சிட்டி கேட்டிருக்கு. அதுக்கு நேராக சிட்டியை டைப் பண்ணுவோம். கிளிநொச்சி. போஸ்டல் கோட் கேட்டிருக்கு. கிளிநொச்சின்னு சொன்னால் போஸ்டல் கோட் வந்து 44,000. அப்போ அதையும் வந்து நாங்கள் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி போட்டு இங்கே கொடுத்த சேம் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்காலையும் வரும். இப்போ இதில் டிஸ்ட்ரிக்டை பார்த்தோம்னா எங்களுக்கு கிளிநொச்சியில் இருக்கிறபடியே கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டை கொடுப்போம். அது வந்து இங்காலையும் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். ஓகே. இப்படி எடுத்துரும். நாங்கள் அதை டிக் பண்ணி விட்டு அங்கே என்டர் பண்ணி போட்டு தான் டிக் பண்ணணும். அடுத்து வந்து டெலிஃபோன் நம்பர், ரெசிடென்ஸ் நம்பர் கேட்டுருக்கு. அது கட்டாயம் இல்லை. நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணலாம். ஓகே. மொபைல் நம்பர் என்ன பண்ணி போட்டு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு சேம் இலக்கம்ண்டா அதே இலக்கத்தை நீங்கள் காப்பி பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு இலக்கம்ண்டா நீங்கள் வேறு இலக்கத்தை டைப் பண்ணுங்கள். என்ஐசி நம்பர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கொடுத்தபடியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுக்கும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்கு. உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. என்ன இயர் பிறந்தீங்கன்னு சொல்லி முதல் இயரை கிளிக் பண்ணுங்கள்.
இயரை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மந்த் காட்டும். மந்தையும் கிளிக் பண்ணி போட்டு அதன் டேட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகே, உங்களோட ஏஜும் வந்து கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஓகே, அடுத்து வந்து கேட்டிருக்கு சிவில் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்கு. சிவில் ஸ்டேட்டஸ் கேட்டால் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்களா, சிங்கிளா, மேரிட்டா, டிவோர்ஸா என்னட்டு கேட்டிருக்கு, அதை நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கேட்டிருக்கு பை டீசன்ட் ஓர் ரெஜிஸ்ட்ரேஷன். டீசன்ட்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணலாம். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன்டா வேறு இடங்கள் நாடுகளில் இருந்து வந்து இப்போ தற்காலிகமாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அடுத்து வந்து பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணக்கூடிய மாதிரி வந்து வரும். ஆட் பண்ணக்கூடிய மாதிரி வந்தால் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட போர்ட்டலில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இது பர்த் சர்டிஃபிகேட்டோ அதை செலக்ட் பண்ணி போட்டு ஓப்பன் கொடுத்தா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அட் ஆகிடும். அட் ஆகிட்டு நாங்கள் போய் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணோம். பர்சனல் டேட்டா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட்ன்றதுக்கு வந்து போயிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்ன்றதுக்கு போனோம்னா இதில் வந்து சாரி ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதை நாங்கள் ஒரு கரெக்ட் பண்ணோம். ஓகே, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எஜுகேஷன் அண்ட் இதுக்கு வந்து வந்துட்டு எஜுகேஷன் பண்ணோன்னே இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து எங்கே போனீங்க, இப்போ கடைசியாக படித்த ஸ்கூல்லேருந்து முன்னுக்கு முன்னுக்கு எங்கெங்கே படிச்சீங்களோ அங்கே வரைக்கும் என்ன பண்ணலாம். இப்போ நான் கடைசியாக படித்தது வந்து இந்த ஸ்கூலை வந்து என்ன பண்ணுறது, எப்போ இருந்து எப்போ படிச்சீங்கன்னு சொன்னால் அந்த பீரியட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க. 20 வரையும் படிச்சிருந்தா அதை என்ன பண்ணுங்க. மீடியம் என்னது படிச்சீங்கன்னா தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் வேறு ஸ்கூலும் போயிருந்தீங்கன்னா இதில் அட் ஸ்கூல்ன்றதை கிளிக் பண்ணி எகைன் நீங்கள் டைப் பண்ணுங்க. எந்த ஸ்கூலில் இங்கே இருந்து இங்கே படிச்சீங்க என்றதை சொல்லி. அப்போ நான் இன்னொரு ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னால் அது நான் எழுதுறேன் ஜப்னா சென்ட்ரல் காலேஜ். 2011 இருந்து 2018 என்று சொன்னால் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி போட்டு இதில் உங்களுடைய ஸ்கூலில் லீவிங் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் பிடிஎஃப் வந்து ஆக்கி இருப்பீங்க, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் சப்மிட் பண்ணால் சரி. அடுத்து வந்து இதில் வந்து ஆர்டினரி லெவல் வந்து கேட்டிருக்கு. எந்த இயரில் வந்து ஓஎல் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, அது இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் ஓஎல் லெவல் எழுதினது வந்து 2017 என்று சொன்னால் அந்த இயரை என்ன பண்ணுங்க, இண்டெக்ஸ் நம்பரை வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு. முதலாவது வந்து நீங்கள் வந்து ஓகே தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் லிட்டேர் என்று சொன்னால் நீங்கள் தமிழ் அது என்ன கிரேட் ஏயா பியா அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்த அட் சப்ஜெக்டை கொடுத்து அக்ரிகல்ச்சர் எடுத்திருந்தீங்கன்னா அது என்ன கிரேட் பியா சியா ஏயா அதை கொடுங்க. பிறகு வந்து சயின்ஸ்ன்னு சொன்னால் அது என்ன கிரேட் ஏஆ பிஆ இப்படி வந்து நீங்கள் படித்த 9 கிரேட்டையும் வந்து கொடுக்கணும். இதில் வந்து முதலாவது சிட்டிங் இருந்தால் இது வந்து அட்டம் டு செகண்ட் சிட்டிங்கில் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் அது எந்த இயர், அது எந்த இண்டெக்ஸ் நம்பர், அது சம்மந்தமான முழு டீட்டெயில்ஸையும் வந்து கொடுக்கணும். இப்போ ஓஎல் வந்து சர்டிஃபிகேட்டையும் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்கு. அதையும் நாங்கள் இதை கிளிக் பண்ணி போட்டு இதை வந்து உங்களோட ஓஎல் லெவலில் சேவ் பண்ணி இருக்கிறத வந்து இதுக்குள்ள அட்டாச் பண்ணுவோம்.
ஓகே, இதை அப்ளை பண்ண பிறகு பிறகு ஜிசிஇ அட்வான்ஸ் லெவலுக்கு போகும். அட்வான்ஸ் லெவல் எந்த இயரில் வந்து எடுத்த நீங்கள் 2020 என்று சொன்னால் 2020 அது இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்று சொன்னால் அது இந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி போட்டு எந்த ஸ்ட்ரீம் பயோ பிசிக்கல் சயின்ஸா பயாலஜிக்கல் சயின்ஸா கொமர்ஸா ஆர்ட்ஸா உங்களோட சர்ச் ஸ்கோர் என்னன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி போட்டு காமன் ஜென்ரல் எக்ஸாம் எத்தனை என்று சொல்லி அதை டைப் பண்ணுங்க. எத்தனை மார்க்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தால் டைப் பண்ணுங்க. இஃப் பண்ணுறதை செலக்ட் பண்ணுங்க. பண்ணி போட்டு இதுக்குள்ள வந்து சப்ஜெக்ட் வந்து எடுக்கணும். ஓகே, உங்களோட பயாலஜிக்கல் சயின்ஸ்ன்றபடியா பிசிக்ஸ் அது என்ன கிரேட் சி என்றா சி. ஓகே, அடுத்தது வந்து திரும்ப வந்து பயாலஜி எடுத்திருந்தீங்கன்னா பயாலஜி. ஓகே, அது என்ன கிரேட் உங்களுக்கு பி வந்திருந்தா பி. திரும்ப வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது மூன்றாவது சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணுங்க கெமிஸ்ட்ரி. ஓகே, அது வந்து பி என்றா பி அதையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஏ லெவல் எக்ஸாம் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து சூஸ் பண்ண வேணும். ஓகே, இதே மாதிரி அதர் அட்டம் செகண்ட் சிட்டிங் இருந்தான்னு சொன்னால் அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ண வேணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு ஹையர் எஜுகேஷனுக்கு போவோம். ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் இங்கே படிச்சீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்பாண்டா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்பான்றதை கொடுங்க. ப்ரோக்ராம் என்ன பிஎஸ்சி இன் பிசிக்கல் சயின்ஸ். பிசிக்கல் சயின்ஸ்னா அந்த பிசிக்கல் சயின்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ஆஃப் ஃபீல்ட் என்ன சப்ஜெக்டில் படிச்சீங்க பிசிக்கல் சயின்ஸ்னா அது பிசிக்கல் சயின்ஸ்ன்றதை கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு எந்த காலப்பகுதியிலேருந்து இந்த காலப்பகுதி வரையும் படிச்சீங்க. 2020 ஜனவரி 1 இருந்தண்டா 2024 மார்ச் 15 ஏதோ உங்களோட டேட் உங்களுக்கு தெரியும் எந்த டேட் வரையும் வந்து நீங்கள் படிச்சீங்கன்றது அதை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஓகே, என்டர் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு உங்களோட எஃபெக்டிவ் டேட் கேட்டிருப்பினோம். இந்த டியூரேஷன் இந்த லாஸ்ட் டேட் தான் உங்களோட எஃபெக்டிவ் டேட்டை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். நீங்கள் அப்போ அது உங்களோட யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தந்திருப்பினோம். இல்லை உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருப்பினோம். அப்போ 2020 மார்ச் 12 எஃபெக்டிவ் டேட் அதை மென்ஷன் பண்ணி போட்டு அதுக்குரிய ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, டிகிரி சர்டிஃபிகேட்னு நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க பிடிஎஃப்பை அதை சர்ச் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி போட்டு அடுத்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, இனி அதுக்கு பிறகு நீங்கள் டிகிரி முடிச்ச பிறகு கோர்ஸ் சம்மந்தமாக இது டிகிரி சர்டிஃபிகேட்டாக ஏதாவது வந்து முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்ற சொல்லி என்ன பண்ணணும். எந்த இன்ஸ்டிடியூட்டில் முடிச்சிங்க, எஃபெக்டிவ் டேட் என்ன, டியூரேஷன் எவ்வளோ காலம் என்று சொல்லி இருக்கும். அடுத்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அங்கே இருக்கிறத நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொண்டு போகலாம். இல்லாட்டிக்கு அந்த குளத்தை நீங்கள் எம்டியாக விடலாம். ஓகே, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆக்களுக்கு அது எம்டிஆர் லாங்குவேஜ் ப்ரிவென்சி. இது வந்து இந்த லாங்குவேஜ் சிங்களம் வந்து ஹை எக்ஸாமினேஷன் இருக்கிற ஆக்கள் ஹை எக்ஸாமினேஷனில் என்ன இருந்தது இந்த இயரில் எடுத்தீங்க இங்கே இன்ஸ்டிடியூட்டில் எடுத்தீங்க அதே மாதிரி இந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் ஏதேன் வந்து இன்ஸ்டிடியூட்டோ இங்கே அது வந்து ஏதாவது அவார்ட்ஸ் எதேன் வழங்கியிருந்தா அகாடமிக் சம்மந்தமாக இதை நீங்கள் உங்களோட நேம் என்டர் பண்ணி போட்டு இதில் இயரை கொடுத்துட்டு என்ன அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சன்றதை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். மெடல்கள், கோல்ட் மெடல் அதுகளை இதுக்கு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அது வந்து ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன். உங்கள்கிட்ட ஏதாவது ரிசர்ச் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா பப்ளிகேஷன் ரிசர்ச்
இன் ஜேர்னல் பப்ளிகேஷன் ஜேர்னல் நீங்கள் ஃபுல் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி போட்டு அதில் வந்து எந்தெந்த ஜேர்னல் எந்தெந்த இயர்ன்னு சொல்லி அந்த சைட்டேஷனை மென்ஷன் பண்ணி நீங்கள் இதில் என்டர் பண்ணலாம். இதுக்கு பிறகு வந்து உங்கள்கிட்ட அப்ஸ்ட்ராக்டும் இருந்ததுன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணி வந்து கரண்ட் கம்யூனிகேஷன் லேர்ன் சொசைட்டி இப்படி ஏதாவது சம்மந்தமாக அல்லது கரண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது உங்களுக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அது சம்மந்தமாக இருந்தால் அதை கேட்டகரிக்க போட்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணலாம். இல்லாட்டிக்கு வந்து இது உங்களுக்கு தேவையில்லை. முழு அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபுல் பேப்பரையும் இதுக்குள்ளேயே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதோட இந்த எஜுகேஷன் வந்து முடிஞ்சது. நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி போட்டு திரும்ப நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கலாம். கொடுத்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும். எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நீங்கள் யூனிவர்சிட்டி லெவலில் வந்து கலர்ஸ் எடுத்திருப்பீங்க ஸ்போர்ட்ஸில், அல்லது வந்து குரூப் இன்டோர் கேம் அவுட்டோர் கேமில் ஏதாவது அவார்ட்ஸ்கள் எடுத்திருப்பீங்க, அதுகளை வந்து இதுக்குள்ள என்டர் பண்ணலாம். இல்லாத ஏதாவது சொசைட்டியில் வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருந்திருப்பீங்க, ஸ்டூடெண்ட் யூனியனில் பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருந்தீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் என்டர் பண்ணி இதுக்கு எவிடன்ஸ் ஒன்று என்டர் பண்ணினா அதுக்குரிய எவிடன்ஸ் இப்படி வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது அவ்வளோத்தையும் என்டர் பண்ணி அதுக்குரிய எவிடன்ஸ்களை வந்து இதுக்குள்ள என்டர் பண்ணிக்கொண்டு என்டர் பண்ண வேணும். அடுத்து வந்து இன் டைப்பிங் அண்ட் ரைட்டிங் என்ன மாதிரின்னு கேட்டிருக்கேன். டைப்பிங் வந்து செலக்ட் மீடியம் இங்கிலீஷோ தமிழோ சிங்களோ இதில் இங்கிலீஷ்லன்னு சொன்னால் அந்த ஸ்பீட் வந்து நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்பீடில் வந்து பெர் மினிட்ஸ்க்கு வந்து டைப் பண்ணுவீங்க. இந்த WPM டிஜி சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து ஒரு அன்னளவாக வந்து போடலாம். அதே மாதிரி வந்து அடுத்த மீடியம் வேறு இருந்தால் ஓகே இதையும் பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணி போட்டு இதுக்குள்ள போடலாம். இல்லாட்டிக்கு அது உங்களுக்கு தேவையில்லை. அதை எம்ஜியா உங்களுக்கு அது கால்குலேட் பண்ணிடலான்னு சொன்னால் அதை எம்ஜியா விடுங்க. விட்டுட்டு அடுத்து வந்து கரண்ட் எம்ப்ளாய். இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக வந்து இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, டெம்பரரியோ கண்ட்ராக்ட் பேஸோ அதை போடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் டெசிக்னேஷன் என்ன, உங்களோட போஸ்டிங் என்ன, டெக்னிக்கல் ஆஃபீஸர்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், உங்களோட அப்பாயின்மெண்ட் எப்போ தந்தது, டேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி இது எம்டியாக விடுங்க. சேலரி ஸ்கேல் இருந்தால் போடலாம். பேசிக் சேலரி எவ்வளோ அறியணும், சேலரி ஸ்கேல் உங்களோட மொத்த சேலரி எவ்வளோ, அதில் பேசிக் எவ்வளவு, அலவன்ஸ் எவ்வளவு, இதில் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஒரு ஆளுக்கு 50,000 பேசிக்கண்டா இதுக்கு 50,000 இங்கே சாரி மொத்த சேலரி 50,000 இங்கே 50,000 இங்கே பேசிக் 40,000 அலவன்ஸ் 10,000 அப்படி நீங்கள் உங்களோட சேலரி ஸ்கேலை வச்சுக்கொண்டு என்டர் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து இப்போ கரண்ட் எம்ப்ளாய் போட்டுட்டீங்க. இதுக்கு முதல் இப்போ வேலை செய்கிறதுக்கு முதல் ஏதாவது வேலை செய்கிறீங்களா, அதுக்கு முதல் வந்து ட்ரெயினியாயோ அல்லது வந்து ஏதாவது எங்கேயாவது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் ரெய்னி அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அதை இதுக்குள்ள டைப் பண்ணுங்க. MA ரெய்னி அதை டைப் பண்ணி போட்டு எம்ப்ளாய் ஓகே எங்கே எம்ப்ளாயராக இருந்தீங்க அதை போடணும். போட்டுட்டு எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் அதை போட்டுட்டு அதுன்ற சேலரி ஸ்கேலை போடுங்க. ஓகே இது வந்து உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணுறது இதுக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இது ஜெர்ஸை கொடுங்க. இல்லாட்டிக்கு ஒன்றும் செலக்ட் பண்ண தேவையில்லை. நோண்டா நோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு அது ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை செலக்ட் பண்ண தேவையில்லை. அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்னா உங்களை சம்மந்தமாக வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா, எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ரொட்டி கிளப் அங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கிறீங்களா, ஏதாவது படித்து கொண்டு இருக்கிறீங்களா, ரீடிங்காக இருக்கிறீங்களா, சாட்டர்டே சண்டே அது சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்தால் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம். பண்ணிட்டு அடுத்த பேமெண்ட் மெத்தட் கேட்டு பேங்க் ஸ்லிப் பே பண்ணியிருக்கிறீங்களா, CDM RCM ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரா, எது நீங்கள் பே பண்ணினீங்களோ அந்த மெத்தட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். பேங்க் ஸ்லிப் பண்ணால் பேங்க் ஸ்லிப் அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணினீங்க என்று சொல்லி அது அந்த ரிசீட்டில் வந்து 100 rupees நீங்கள் பே பண்ணணும். அது அங்கே இருக்குது. பே பண்ணி போட்டு இந்த டேட்டில் பே பண்ணினீங்க 26 வெளிப்பாடு அதுக்குரிய பிடிஎஃபை வந்து நீங்கள் மாற்றி வச்சிருக்கணும். அதையும் நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணி அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் 6 2 பேர்ட்ட ரெஃபரன்ஸ் போடணும். உங்களுக்கு வந்து இப்போ கிராமத்தில் இருக்குன்னா உங்களோட கிராம நிலத்தாரி அல்லது JP அவைய வந்து போடலாம். அவையோட நேமை போட்டு அவையோட அபிலிட்டேஷன் GS கிராம நிலத்தாரி அண்ட் அவையோட அட்ரஸ் அண்ட் அவையோட ஒபிஷியல் டெலிஃபோன் நம்பர், ஒபிஷியல் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் போடணும். அதே மாதிரி ரெப்ரி 2
இப்போ நீங்கள் ப்ரெசண்டாக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் பெர்மனண்டாக இருந்தால் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம். அப்படி 2 பேர்ட்ட டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டு அதை ஃபில் பண்ணி போட்டு இதெல்லாம் கம்பல்சரி. இது இருந்தால் தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண இயலும். அப்ளிகேஷன் അതിൻ്റെ അഡ്രസ് അവരുടെ ടെലിഫോൺ നമ്പർ ஓகே அவரோட இமெயில் அட்ரஸும் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். ஒரு இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணணும். அதே மாதிரி நேம் டூ. ஜேபி என்றால் ஜேபி. அந்த அட்ரஸை வந்து திருநகர் ஈஸ்ட். அவரோட நம்பர் வீட்டு அவரோட ஆஃபீஸ் நம்பர் அதில் இருந்தால் முன்னுக்கு நம்பரை கொடுத்து கொடுங்க. அவரோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே அவரோட இமெயில் அட்ரஸையும் கொடுங்க. கொடுத்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி அடுத்த குளத்துக்கு போயிடும். அடுத்த குளத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே இதில் கேட்டிருக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் ரிவ்யூ ஆல் த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் சப்மிட். எல்லாத்துக்கும் முதல் வந்து நீங்கள் ஒருக்கா திரும்ப செக் பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸ் ஆப்ஷனை கொடுத்து உங்களோட எல்லாத்தையும் வந்து ஒருக்கா செக் பண்ணி கொள்ளலாம். எல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் எல்லாம் உண்மைன்றதை உறுதிப்படுத்துறீங்களா? ஓகே அடுத்த போடணும். இந்த நான் கொடுத்த எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைடட் ட்ரூ அண்ட் அக்யூரேட். என்ன நுழைச்சி கட்டிய வகையில் இதெல்லாம் சரியாக இருக்குது என்றதை கொடுத்துட்டு சப்மிட் திஸ் அப்ளிகேஷன்ன்றதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதுக்கு பிறகு ரிவ்யூவில் வரும். நாங்கள் அந்த ரிவ்யூவில் நாங்கள் கொடுத்ததை பார்த்து கொள்ள இயலும். ஓகே இதை நாங்கள் பிறகு எடிட் பண்ணி இயலாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதுக்கு முதலே எல்லாம் செக் பண்ணி போட்டு கொடுத்துருவோம். இவ்வளோ தான் விஷயம். இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா வளம் போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.